Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நிஃப்டி 50 என்ன பண்ணுச்சு, நம்ம இதுக்கு என்ன சொல்லியிருந்தோம் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நான் கால்ஸோ எதுவுமே கொடுக்குறது கிடையாது, ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். இது எஜுகேஷன் பர்பஸ் கிடையாது, என்னோடய தாட்ஸ் மட்டும் தான் போட்டுருக்கேன். இதில் நான் நிறைய டைம் லாஸும் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுத்துக்கிறதுக்காக மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எவனை மட்டும் கண்டுபிடிக்கிறது அப்புறம் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ பேக் டு த வீடியோ. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு சஜஷனும் கொடுக்குறதா, பை செல் ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்குறதே கிடையாது. அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருந்தேன். என்னென்னா மேலே டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் கீழே விழணும், கீழே விழுந்துட்டு பார்த்திங்கன்னா ரீக்ளைம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா ஃபிபனாச்சியில் 50 to 60% வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அவன் என்ன வரைக்கும் பண்ணால் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் காலையில் 6:30க்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டேன். ஓகேங்களா? பட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களே. ஸோ அவன் ஓப்பன் பண்ணதே பார்த்திங்கன்னா 840 தான். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து ஒரு டீப் டைவ் கீழே போயிட்டு புல் பேக், சரியான ஒரு புல் பேக். இங்கே பாருங்கள் 786 கரெக்டாக பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணி அங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம 60 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல மூவ்மெண்ட் எது வரைக்கும் போயிருக்குன்னா நமக்கு ஃபிபனாச்சியில் கிட்டத்தட்ட 1.22 சம்திங் வரைக்கும் போயிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இருங்க, இதில் இன்னும் எனேபிள் பண்ண வச்சு இருக்குது. ஓகேங்களா? ஓகே, 1 செகண்ட் ஓகே 1.272 கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிருந்தது. பட் நம்ம அவனுக்கு அவ்வளோ தேவையான ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குலாம் நான் வெயிட் பண்ணல. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு மார்னிங்கில் ட்ரேடு, ஆட்டோமேட்டிக் ட்ரேடு மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரேடு ட்ரிகர் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 80% அதை எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு லாஸ் நடந்தது. ஓகேங்களா? ஸோ 2 ட்ரேட் எடுத்திருந்தேன் இன்றைக்கி. ஸோ அந்த லாஸ் முரட்டுத்தனமான ஒரு லாஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து என்ட்ரி எடுத்திருந்தோம்னா செல் என்ட்ரிக்கு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஃபிஃப்த் சேனல் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தோம்னா, ஓகேங்களா, கரெக்டாக இந்த லோவையும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளால் கரெக்டாக இந்த டவுன் நம்மளால் பிடிச்சிருக்க முடியும். ஓகேங்களா? பிடிச்சிட்டு இங்கே பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னோடய லாஸே பார்த்திங்கன்னா இங்கே தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடந்தது பார்த்தீங்களா? ஸோ இந்த கன்சல்டேஷனில் நான் கொஞ்சம் மேனிப்புலேட் ஆகிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஆல்ரெடி ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸோ கீழேயும் மறுபடியும் அந்த லோவை பிரேக் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் மேலே போகலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். பட் ஆனால் RSIலே 50 பிரேக் பண்ணால் மேலே. ஓகேங்களா? ஸோ அதனால் மேலே தான் போகும்ன்ட்டு என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு SL ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கீழே RSIயில் பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நான் படாத பாடுபட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா லாஸை மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ கடைசியில் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 0ல் முடிஞ்சிருச்சு. மார்னிங் எடுத்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் அடுத்த ட்ரேட்லேயே, ஏன்னா மார்னிங் ஒரு லாட்டில் எடுத்திருந்தேன், மதியான ட்ரேடில் 3 லாட் எடுத்திருந்தேன். ஸோ எடுத்த மொத்தத்தையும் வாரின்னு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கான ட்ரேட் எப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா இது என்னோட தாட்ஸ் மட்டும் தான். ஏன்னா நமக்கு மேலே லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் மேலே இருக்க ஸ்டாப் லாஸ்லாம் யாருமே அடிக்கவே இல்லை. ஓகேங்களா? கீழே இருக்கனோட ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் அடிச்சிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுனா மார்க்கெட் இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 50 to 60% ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே வரணும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஆல்மோஸ்ட் 770 வரைக்கும் வரலான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஈவன் 600 போய் டச் பண்ணிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த லிக்விடிட்டி இருக்குது. அந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் மேலே திரும்பும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ 784 வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக வைப்போம். ஓகேங்களா? அதாவது இது வரைக்கும் வரலாம் மார்க்கெட் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது 800 ஜோன். 800 என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கன்சல்டேஷனில் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம இப்படி தான் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த கன்சல்டேஷன்லேயே தான் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கான் மார்க்கெட்டு. இந்த ஏரியா விட்டு இன்னும் தலைவர் கிளம்பவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த கன்சல்டேஷன் என்றைக்கு பிரேக் பண்ணுறோன்னா அன்றைக்கி தான் மார்க்கெட் ஃபர்தராக மேலே மூவ் ஆகும். நம்ம பார்த்திங்கன்னா மார்னிங்லேயே கொடுத்துருந்தோம் இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இந்த லெவல்ஸில் தான் நம்ம கொடுத்த லெவல்ஸில் அப்படியே தான் வைக்கணும்னா. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸில் ஒரு பெரிய கம்பசுத்திர வேலையெல்லாம் கிடையாது. சிம்பிளாக மார்க் பண்ணலாம். அதை நான் இன்றைக்கும் கூட மார்க் பண்ணி காட்டுறேன். நீங்கள் டெய்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ட்ரேட் இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, கரண்ட் வீக் ஹை. ஓகேங்களா? அதேமாதிரி ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக் லோ. இதேமாதிரி இந்த 3த்துக்குமான 50%.
எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நானும் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வீக்லி கேண்டில் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீக்கில் நம்ம எந்த ஒரு மாறுதலும் செய்ய தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட் வீக்கில் மட்டும் ப்ரீவியஸ் டே ஹையும் கரண்ட் வீக் ஹையும் இன்றைக்கும் சேம் தான். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி வந்து புது ஹை செட் பண்ணியிருக்கேன் இந்த வாரத்துக்கான ஹையே. ஓகேங்களா? அதனால் அது மட்டும் இல்லாமல் அது இன்றைக்கிறதுனால நாளைக்கு அது ப்ரீவியஸ் டேவாக கன்சிடர் செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஸோ அதனால் ரெண்டுத்துக்கு சேமாக தான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் டே லோ மட்டும் சேஞ்ச் ஆகும், ப்ரீவியஸ் டேவோட 50% சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி கரண்ட் வீக்கோட 50% சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட 50%. ஓகேங்களா? ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? 50% போட்டாச்சு. அடுத்து கரண்ட் வீக். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், நல்லா பாருங்கள், நான் இப்போ 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லா இதுவும் அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸில் ஐயோ 1 செகண்ட் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இது ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஓகே ஓகே டைப் படி ஓகே முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இப்போ கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நாளைக்கு இந்த லெவல்ஸ் கீயாக ஆக்ட் ஆகும் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 774. ஓகேங்களா? அந்த லெவல் வரைக்கும் வரணும். அதாவது ப்ரீவியஸ் வீக்கோட லோ அதை வரைக்கும் வரணும்னு நான் எதிர்பார்க்குற மார்க்கெட். இல்லாட்டி கரண்ட் வீக்கோட லோவான 725 வரைக்கும் வந்ததுன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 50% தான் இப்போ மார்க்கெட் நின்றுட்டு இருக்குது. ஓகேங்களா? 50% தான் இந்த கன்சல்டேஷன் ஜோனோட 50% வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே திரும்பி இருக்குது. மேலே போன மார்க்கெட் திரும்பி கீழே தான் வரும். ஓகேங்களா? வந்துட்டு ஈவன் மறுபடியும் இதே இடத்துல டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணணும். ஒன்று இல்லைனா வந்து லோவர் லோ ஃபார்ம் பண்ணிட்டு அந்த முன்னாடி செட் பண்ண ஹையை பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம அப் ட்ரெண்டுக்கு எதிர்பார்க்கலாம். அன்ன வரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்ட் கிடையாது. அது அப் ட்ரெண்ட்னா இன்ட்ராடேயில் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா கேப் டவுன் ஓப்பன் ஆகுதான்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து தான் இருக்குது மொத்தமும் என்ன நடக்குங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சேனல் இருக்குது. ஸோ இது நார்மல் சேனல் பேட்டர்னில் போட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக பிடிக்க முடியல. ஓகேங்களா? ஸோ இருங்க, இது வரைக்கும் வச்சுக்கலாமா? இப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கா? ஆனால் இங்கே பிசிறு தட்டுது. அந்த பிசிறெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணோன்னா என்ன பண்ணால் நமக்கு நம்ம 5th சேனல் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? 5th சேனல் நான் போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ 5th சேனலில் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா எங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போது வந்து 5th சேனல் தான் சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. அகைன் கூட வந்து டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் மேலே போகும். அன்ன வரைக்கும் வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் 23,250 23,300 இது வந்து க்ரூஷியல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 800 600 750 700. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் அந்த 4 இதுவும் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அது மெயினாக வந்து 600 வந்து கீ சப்போர்ட். ஓகேங்களா? 600 800 கீ சப்போர்ட்டு. 700 வந்து மேபி பிரேக் ஆகலாம். ஆச்சுன்னா 600 வரைக்கும் போகும். ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓகே மக்களே, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நல்லா சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சொல்லியிருந்தேன், இங்கே வந்து ஹேமர் பாமாக இருக்குது. ஸோ அடுத்த நாள் கேண்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இருக்கும், அப்படி இல்லைனா சைட்வேஸை தான் போகும்ட்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நேற்று க்ளோஸ் பண்ண க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு மேலே இன்றைக்கி டே வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் சைட்வேஸ் என்றைக்கு வந்து இந்த இதை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணுறாங்களோ அன்ன வரைக்கும் மார்க்கெட் வந்து நமக்கு அப் ட்ரெண்டுக்கு ஸ்விட்ச் ஆகிறது கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சேனல் பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் தான் இருக்குது மார்க்கெட் இப்போது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேஷனில் இருக்குது. மேலே தான் பிரேக் பண்ணணும். ஏன்னா மேலே லிக்விடிட்டி பில்ட் பண்ணியிருக்கு. மேலே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு கீழே வந்துட்டு அதில் இருக்கிற லிக்விடிட்டியில் எடுத்துகிட்டு தான் மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.